வணக்கம் நண்பர்களே, என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் மகாபாரதம் வியாசர் விருந்து. காந்தாரிக்கு வியாசர் சொன்னார், அம்மணி, பாண்டவர்களிடத்தில் கோபம் பாராட்ட வேண்டாம். யுத்தத்திற்கு முன் நீயே சொன்னாயல்லவா, எங்கே தர்மமோ அங்கே ஜெயம் என்றாய். அவ்விதமே முடிந்தது. நடந்து போன விஷயத்தை பற்றி மனத்தில் கோபம் கொள்ளலாகாது. உனக்கு இயற்கையான பொறுமையை இப்போது பயன்படுத்திக் கொள்வாயாக என்றார். பகவானே, நான் பாண்டவர்களைக் கண்டு அசூயைப்படவில்லை. புத்திர சோகத்தினால் என் புத்தியானது நிலைத்தவறி இருப்பதை ஒப்புக்கொள்கிறேன். அந்த பாண்டவர்களும் என் மக்கள் ஆவார்கள். துச்சாதனனும் சகுனியும் இந்த குல நாசத்திற்கு காரணம் என்பதை அறிவேன். அர்ஜுனனும் பீமனும் குற்றமற்றவர்கள். அகங்காரத்தினால் யுத்தம் நேரிட்டது. என் மக்கள் கொல்லப்பட்டது சரியே. அந்த விஷயத்தில் நான் ஒன்றும் குறை கூற மாட்டேன். ஆனால் வாசுதேவன் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது பீமன் துரியோதனனை சண்டைக்கு அழைத்து யுத்தம் நடந்தது. தன்னை விட துரியோதனன் மல்யுத்தத்தில் சாமர்த்தியம் மிஞ்சியவன் என்று அறிந்து அவனை நாபிக்கு கீழே அடித்து கொன்றுவிட்டான். அது என்னால் பொறுக்க முடியவில்லை என்றாள். இதை கேட்ட பீமன், அம்மா, யுத்தத்தில் என்னை காத்து கொள்வதற்காக நான் அவ்விதம் செய்தேன். தர்மமோ அதர்மமோ நீ அதை பொறுத்து கொள்ள வேண்டும். உன்னுடைய புத்திரன் யுத்தத்தினால் ஒருவராலும் ஜெயிக்க முடியாதவன். அதனால் அநியாயமான காரியத்தை செய்தேன். ஆனால் அவன் யுதிஷ்டரை சூதாட்டத்திற்கு அழைத்து வஞ்சித்தான். நாங்கள் அனைவரும் பலவாறு வஞ்சிக்கப்பட்டோம். அக்கிரமமாக கவர்ந்து கொண்ட ராஜ்யத்தை விடமாட்டேன் என்றான். பதிவிரதையான திரௌபதியை உன்னுடைய மகன் எவ்வாறு நடத்தினான் என்பது உனக்கு முற்றிலும் தெரிந்த விஷயம். கெட்ட நடத்தையை அனுசரித்த உன்னுடைய குமாரனை அந்த சபையிலேயே நாங்கள் கொன்றிருந்தால் நீ தவறு என்று இப்போது சொல்லி இருக்க மாட்டாய். தர்மராஜனுடைய பிரதிஜையால் கட்டுப்பட்டு சும்மா நின்றோம். யுத்தத்தில் பகையை தீர்த்து கொண்டோம். அம்மா, நீ என்னை மன்னிக்க வேண்டும். விசனப்படாதே என்றான். அப்பனே, நீ என் 100 மக்களில் ஒருவனையாவது விட்டு மற்றவர்களையெல்லாம் கொன்று கோபம் தீர்த்து கொண்டிருந்தாயாகில் முதியவர்களாகிய எங்கள் இருவருக்கும் ஊன்றுகோலாகவாது இருந்திருக்கும். தர்மபுத்திரன் எங்கே? அவனை கூப்பிடுங்கள் என்றாள். இதை கேட்ட யுதிஷ்டிரன் நடுக்கமுற்று கைகூப்பிக் கொண்டு கண்களை வஸ்திரத்தால் கட்டி கொண்டிருந்த காந்தாரியிடம் வந்து வணங்கி, தேவி, உன் புத்திரர்களை கொன்றவனும் கொடியவனுமான யுதிஷ்டிரன் இதோ உன் முன் நிற்கிறான். சாபத்திற்கு தகுந்தவன், சபிப்பாயாக. நான் துரோகம் செய்தவன். எனக்கு உயிரிலாவது ராஜ்யத்திலாவது இனி பயனில்லை என்று கூறி காந்தாரியின் காலில் விழுந்தான். காந்தாரி பெருமூச்சு விட்டு ஒன்றும் சொல்லாமல் இருந்தாள். யுதிஷ்டிரன் பேரில் தன் பார்வை விழுந்தால் அவன் எரிந்து போவான் என்று அறிந்து அவனை பார்க்காமல் வேறு பக்கம் முகத்தை திருப்பிக் கொண்டாள். ஆயினும் கண்களை மறைத்து கட்டியிருந்த வஸ்திரத்தின் இடைவெளி வழியாக யுதிஷ்டிரன் கால் விரல்களை மட்டும் பார்த்துவிட்டாள். அவை உடனே விகாரப்பட்டு போயின என்கிறார் பௌராணிகர். அர்ஜுனன் காந்தாரியினுடைய சோகத்தின் வேகத்திற்கு பயந்து வாசுதேவருக்கு பின்புறமாக ஒளிந்து கொண்டானாம். பிறகு மகா அறிவாளியும் புண்ணியவதியுமான காந்தாரி தன் கோபத்தை அடக்கி கொண்டு பாண்டவர்களை ஆசீர்வதித்துவிட்டு அவர்களை குந்தியிடம் போகச் சொன்னாள். தன் புத்திரர்கள் அனைவரையும் இழந்து புலம்பிக் கொண்டிருந்த திரௌபதியை பார்த்து காந்தாரி, பெண்ணே, துக்கப்படாதே. உன்னையும் என்னையும் எவன் தேற்றப் போகிறான்? என்னுடைய குற்றத்தினாலேயே இந்த குலம் நாசம் ஆயிற்று என்றாள். நன்றி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.